நம்ம கனவு வாரியம் திரைப்படத்தை உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் ஸ்டுடியோவான வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் தமிழ்லையும் தென்னிந்தியாவிலையும் வெளியிடுற முதல் திரைப்படம்னு வந்து நம்ம படம் தான் நம்ம கனவு வாரியம். வார்னர் பிரதர்ஸ் வந்து இப்போ தே ஆர் த மேக்கர்ஸ் ஆஃப் ஹாரி பாட்டர், கிராவிட்டி, இன்டர்ஸ்டெல்லர் இந்த மாதிரி வசூலையும் விருதுகளையும் வாரிக்கு வச்ச படங்களுடைய தயாரிப்பாளர்கள் அவங்க. இது வந்து மிகப்பெரிய ஹானர் எங்களுக்கு. நம்ம கனவு வாரியம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 7 சர்வதேச விருதுகளையும் 9 நாடுகளிலிருந்து 15 சர்வதேச கௌரவங்களையும் வந்து வென்றிருக்கு. உலக புகழ்பெற்ற 2 ரெமி விருதுகளை வென்ற முதல் இந்திய திரைப்படம் வந்து நம்ம கனவு வாரியம் திரைப்படம் தான். இந்த ரெமி விருது இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் பார்க் படம் எடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், லைஃப் ஆஃப் பை படம் எடுத்த ஆங்லி, ஸ்டார் வார்ஸ் படம் எடுத்த ஜார்ஜ் லூக்காஸ், அப்புறம் காட்ஃபாதர் படம் எடுத்த ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கெப்பலோ, இந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஆண்டவன் அருளால் 2 ரெமி விருதுகளை வென்ற முதல் இந்திய இயக்குனர் என்ற பெருமையும் எனக்கு கிடைச்சிருக்கு. My name is Jia Shankar and we are here for our audio release of Kanu Varyam, and it's a big opportunity for all of us that even now that Warner Brothers is going to distribute it, and it's already won so many awards that it's happening for the first time in Tamil cinema. So I'm really hoping that you guys love it and you guys support it, because that's the most important thing for us. For me, it's my first ever film in Tamil. வார்னர் பிரதர்ஸ் தான் இதை முதல்ல தமிழ் படத்தை வெளியிடுறாங்கிற பெருமை உனக்கு கிடைச்சது பிரமாதம். வார்னர் பிரதர்ஸ் அந்த நிறுவனத்திற்கு தமிழ் மண் நன்றி கூறுகிறது. திரையுலகத்திற்கு ஒரு புதிய சிந்தனையை, புதிய பரிமாணத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தம்பி அருண் சிதம்பரத்துடைய ஒரு எண்ணம். நல்ல கவிஞர், நல்ல கவியாக்கமும் நல்ல கதையாக்கமும் நல்ல திறமைகள் அடங்கிய ஒரு இளைஞரை இன்று திரையுலகம் காண்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மின்வெட்டு பிரச்சனையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கனவு வாரியம் திரைப்படம். இந்த படம் இத்தனை விருதுகள் வாங்கினாலும் இது விருதுக்காக எடுக்கப்பட்ட படமே கிடையாது. இது முழுக்க ஒரு கமர்ஷியல் சினிமா. சயின்ஸை ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்கோம். இந்த படம் ஃபுல்லும் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், ட்ராமா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த படத்தை ஒரு சின்ன குழந்தை பார்க்கும்போது என்னமாச்சும் வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு கனவு ஒன்று வரும். இந்த படத்தை இளைஞர்கள் பார்க்கும்போது நம்ம கனவை எப்படியாச்சும் துரத்தி எட்டி பிடிக்கணுன்ற ஒரு வெறி வரும், ஒரு வேகம் வரும். பெரியவங்க இந்த படத்தை பார்க்கும்போது தன்னுடைய குழந்தைகள் இந்த படத்தை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படம் பார்க்கும்போது வரும். எனக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு. அது பிரபுதேவா சார் தான் இன்றைக்கி நாங்கள் நிற்கிறது காரணம். ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு. படத்தோட டைட்டில் வந்து யங் மங்க் சங்னு சொல்லி வச்சுருக்கோம். இது இன்றைக்கி ஒரு படத்தோட பூஜை. கண்டிப்பாக படத்தை ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக கொடுப்பேன். எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் நான் இங்கே நிற்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அதே பிளெஸ்ஸிங்ஸு அர்ஜுனுக்கும் அம்பரீஷுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுங்க. நல்ல டைரக்டரு, நல்ல கதை சொல்கிறார். அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு 2 பேர் காரணம். 3 பேர் பிரதர்ஸு, அப்புறம் டைரக்டர். ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக இருந்தது. அதுவே எனக்கு ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் பார்த்து நான் தான் அதை கற்றுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக நம்ம முடிஞ்சாச்சு. இனிமேல் டைரக்டர்கிட்ட தான் இருக்குது. இவர் பேச்சை கேட்டு நான் நடந்துப்பேன். தேவியில் வந்து எனக்கு பிரபுதேவா சார் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் நானே என் ரோலை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டேன் அந்த படத்தில், ஐடியாலாம் கொடுத்து. ஸோ அப்படி இருந்தாலும் பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோன்னே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அமுச்சு வச்சாங்க. எனக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட கால் பண்ணி, நான் பண்ணுறேனோ இல்லையோ சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் நரேட் பண்ணுற இடத்துல ஒரு 25 இடத்துல பயங்கரமாக சிரிச்சேன்னா. கதை கேட்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு வந்து யார் ஹீரோ அப்படின்னு ஒரு ஆசை. பிரபுதேவா மாஸ்டர் ஓகே கதைலாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் மாஸ்டர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எந்த படமாக இருந்தாலும் கதையை கேட்கணும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு டைரக்டர் அவரோட ஸ்டஃப்பு சூப்பராக இருந்துச்சு கதை. எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மாஸ்டர்கிட்டையும் சொன்னேன். அப்புறம் இங்கே ப்ரொடியூசர் சார்கிட்டையும் சொன்னேன், சார் சூப்பராக இருக்குது கதைன்னு. ஸோ நாங்கள் 2 பேரும் நல்ல டெக்னீஷியனாக அந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். யங் மங்க் சங் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது பிரபுதேவா சார் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து ஒரு பெரிய பாரம்பரியத்து ஒரு குடும்பம், பெரிய டான்ஸ் மாஸ்டர், டேரக்டர் எல்லாமே அவர் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் கும்கிக்கு அப்புறம் அதில் வந்து ரொம்ப த்ரூ அவுட் ஃபிலிம் எப்படி எங்கே தான் பிரபுதேவா சார் போகிறோம் நான் அங்கெல்லாம் இருப்பேன். பிரபுதேவா சார் யங், ஆர்ஜே பாலாஜி சார் மங்கு, நான் வந்து சங்கா பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கும் அர்ஜுன் சாருக்கும் பிரபுதேவா சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு படம், ரொமான்டிக் த்ரில்லர்னு சொன்னால் நிறைய படங்கள் நீங்கள் தமிழில் பார்த்துருக்கும்.
இது டிஃப்ரெண்ட் சொன்னால் அது சும்மா படத்துக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அல்ல, கண்டிப்பாக இதோட ட்ரீட்மெண்ட் வந்து உங்களால் எத்த முடியும். அது ஒரு டிஃப்ரெண்ட் நீட்டு இமோஷன்ஸ் உங்களை கேட்ச் பண்ணுவேன், அதோட ரொமான்டிக் ஆங்கிள் உங்களை கேட்ச் பண்ணுவேன். പിന്നെ എല്ലാം പുതു പസങ്ങൾ தான். அது உங்களுக்கு ஆஸ் அ ஓடியன்ட் நல்ல படத்தையும் எப்பவும் നിങ്ങൾ ஏற்றிக்கிட்டு தான் இருக்குது. അപ്പോൾ അതേ மாதிரி இந்த படத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்பிக்கையில் தான் படம் எடுക്കാൻ கேரளா നിന്ന് ഞാൻ വന്നിരിക്കുന്നത്. ഒരു 4 படம் കേരളത്തിൽ பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். இங்கே என்னோட முதல் படம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபர் பிகேம் ஒரு டைரக்டராக மாறியது தான். ஸோ அதனால் இதோட ஃப்ரேம், இதோட காட்சி கண்டிப்பாக உங்களை பிடிக்க வச்சிடும். அது வேறொரு ஆங்கிள், வேறு வருஷம் மறந்தது தான். நம்ம ப்ரெஸ்ஸு நம்மகிட்ட கேட்டனால தான் இந்த மாதிரி ஒரு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அடிச்சு மறந்துட்டு ஆஸ் சினிமாட்டோகிராஃபர் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தேனியோட டிஃப்ரெண்ட் இடங்களில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இதுவரைக்கும் பார்க்க முடியாத அளவில் நம்ம பண்ணியிருக்கு. போக முடியாத இந்த மலைகள் தாண்டி நம்ம போயிருக்கு. அதெல்லாம் கேட்ச் பண்ணி உங்களால் கேப்சர் பண்ணி நம்ம கொடுத்துருக்குன்னுள்ள நம்பிக்கை தான் இருக்குது. கோம்பை முதல்ல ஒரு கிராமிய சார்ந்த ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய முதல் படம். இயக்குனர் ஹஃபீஸ் இஸ்மாயில் மலையாளமில் 4 படம் பண்ணியிருக்காரு. தமிழில் முதல் முறையாக அவரும் அறிமுகமாயிருக்காரு. எல்லாருமே வந்து புதுமுகங்களாக அறிமுகமாயிருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் நான் இருக்கேன். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 3 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கா இந்த படத்துக்கு. கோம்பை படத்தில் நான் அதில் 2 பாட்டு பண்ணியிருக்கேன். அதில் 1 மிருகத்துக்கு மேலே மிருகம், 2 உள்ளுக்குள்ளே ஆசை வச்சு. இந்த படமும் பாட்டுகளும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். இதில் மொத்தமாக 4 சாங்ஸ் இருக்குது. அந்த 4 சாங்ஸில் வந்து ஒரு சாங் ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் நான் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஃபிலிம் இஸ் கோயிங் டு ரிலீஸ். படம் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ட்ரெண்ட் மியூசிக் தான் நம்ம சாங்ஸ் வெளியில் கொண்டு வருது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோடு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸும் இந்த படத்தில் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் காக்கமனு, இதற்கு தனி ஆசைப்பட்ட பாலகுமாரா, ஜீரோ, மங்காத்தா இதெல்லாம் பண்ணவர். குரு சோமசுந்தரம் லாஸ்ட் அவர் பண்ண ஜோக்கர் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அவர் இருக்கார். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படத்தோட ஸ்டன் டைரக்டர் அண்ட் வில்லனா வந்து கிரெக் பியூரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ரஸ்லர் கம் ஸ்டன் டைரக்டர் வந்து இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் ஜிப்ரான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு இட்டாலியன் சினிமாட்டோகிராஃபர் ரொபர்ட்டோ ஜட்ஸாரான்னு இதை பண்ணியிருக்காரு. வேதாளம் சொல்லும் கதை. ரத்தீந்திரன் வந்து இந்த கதை வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். மேடையில் அதிகமாக பேசலை, பட் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ், பொலிட்டிக்கலி கான்ஷியஸ், என்வைரன்மெண்டலி கான்ஷியஸ் ஆன ஒரு ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவரோட ஒய்ஃப் பாஷக், அவங்க 2 பேரும் இந்த ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க. இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ரத்தீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு 30% 40% தான் ஷூட் பண்ணோம். ஒரு ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் த்ரில்லர், ஒரு சில மித்தலாஜிக்கல் எலிமெண்ட்டோட கலந்துருக்கும். அண்ட் படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இன்டர்நேஷ்னல் டீம் ஆக்சுவலி. கிரெக் ஆல் தி வே ஃப்ரம் UK. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப சிம்பிள், நோ ஃபஸ். அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ராபர்ட்டோ ஜசாரா, நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேச்சுரல் லைட் வச்சு, ஆம்பியன் லைட் வச்சு நிறைய he's created a lot of magic. Gibran is over here, so big fan of his always. And இப்போதான் அவரோட அதே கண்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. And I'm so happy that I'm finally acting in your film. ரத்தீந்திரன் பிரசாத் என்னோட ஃப்ரெண்ட். இன்னைக்கு he is doing a feature film. நானும் அந்த படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். So I'm really happy for this moment. I'm playing the role of Moha. She's a action girl. First time Collywood is coming up with amazing story. I'm so excited to be part of this film. The star cast is epic with Ashwin, Somu, Agni, Kanika, Greg Burridge, and amazing director we have in Ratindran. So
This movie is epic. So I'm very excited to see people's reaction to this movie. இதனுடைய டைரக்டர் மிஸ்டர் ரஜீந்திரன், மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான், இதனுடைய சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரொபர்ட்டோ, ஹி இஸ் ஃப்ரம் இட்டாலி. இதில் வந்து நான் வந்து வேதாளமாக நடிக்கிறேன், அஸ்வின் காக் வந்து விக்ரமாதித்தன் நடிக்கிறாரு, அக்னின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இது விக்ரமாதித்தன் வேதாளம் கதையினுடைய மாடர்ன் வேர்ஷன் வேணால் சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்ப்போடு நானும் இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. My character is she's a very strong character and very much you can say like a bad girl, you know. She just wants the things to be happen, so she'll make it happen no matter what. She has no emotion at all, so she's like a very strict and very tough character. Hi guys, my name's Greg Burridge, international professional wrestler, stunt choreographer and actor, and I'm coming to Tamil action movie cinema screens near you soon, so watch out. இந்த படத்தில் வந்து லைக் வெவ்வேறு காலகட்டங்கள் வருது, ஒரு 2000 வருஷத்தோட வெவ்வேறு காலகட்டங்கள் வருதுனால வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கில் கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஜிப்ரான். ஸோ லைக் இந்த பீரியடில் வர மியூசிக் ஆகட்டும், கண்டெம்பரரியில் வர மியூசிக் ஆகட்டும், லைக் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் லைக் யூ வில் என்ஜாய் இட். ஹீரோ ஆக்ட் பண்ணுற தெலுங்கு, தமிழ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயே ஒரே நேரத்தில் ரெடியாகின அமாவாசை படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் டைம் நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, கொஞ்சம் மீசி எடுத்தால் நார்த் இந்தியன் மாதிரி இருப்பேன்னு சொல்லி என்னை மீசி எடுக்க வச்சு ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு லவபிளான கேரக்டர், செகண்ட் ஹாஃபில் அப்படியே அந்த டெவில் எனக்குள்ளே புந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆன்டியாக பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் சீனியர் ஆக்டர்ஸ் கோட்டா ஸ்ரீனிவாசராவ், அப்புறம் ராம்கோபால் மசார் படங்களை பண்ணுற ஜீவா, தென் தெலுங்கு வில்லன் ஸ்ராவன், இவங்களோட எல்லாம் வந்து ஒரு சேலஞ்சான ஒரு போட்டி போட்டு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டரு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா நூபுர் மேத்தா, ஏற்கனவே சன்னி டியோல் கூட ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தென் முமேத் கான் கூட ஒரு சாங் வந்து சூப்பராக இருக்கும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆடுற ஒரு சாங். அண்ட் மியூசிக் டைரக்டர் சையத் அஹமத் எக்ஸலண்டாக சாங்ஸ், ஒவ்வொரு சாங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். We have got splendid and beautiful songs in this film, and I have around 7 songs in this, and which are 5 item songs, one by Mumaid Khan, one by Seema Singh, one by Nupur Mehta, and a very melodious song by Akash and Nupur Mehta. Then we have a very beautiful song by Gana Vinod, is Macha with Foreigners and Rishabh Jain. இன்னைக்கு அமாவாசை படத்தோட ஆடியோ ரிலீஸ். ஸோ இந்த படத்தில் ஜெய் கூட 3 மாடல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் என்னை இன்வைட் பண்ண ஜெய்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது, 5 சாங்ஸும் சூப்பராக வந்திருக்கு. It's a rocking music, it's worth hearing it and worth watching this movie. It's a juice of real great hard work. Mr. Rakesh Sawant is a director. Me, Jay Akash, Nupur Mehta, Rishabh Jain, Ruby, all we did really a great job. Hope people like this movie. This is a horror movie where the people get caught in a haunted house, and what happens next you have to watch in the theater near you. And we have put a lot of hard work, a lot of effort in the movie. So please appreciate us, go watch it, love it. Mr. Rakesh Sawant has given me the opportunity to work in a Tamil film, and I have composed 6 songs for this film. And the kind of response I am receiving from the audiences are splendid, fabulous, and it was my dream to work in a Tamil film, and finally the dream came true through Mr. Rakesh Sawant. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு சையத் அகமது அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதாநாயகன் ஜெய் ஆகாஷ். ஸோ ஜெய் ஆகாஷ் சாரோடைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 படத்துக்கு நான் இசையமைப்பாளர். அது விடாது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமா நான் புருக்கிதான், அதுக்கப்புறம் வந்துட்டு வின், சென்னை டு பேங்காக், இந்த படத்துக்கு இப்போ சமீபத்தில் பண்ணின்னு இருக்கிற படம். ஏற்கனவே இசையமைச்சு வெளிவந்திருக்கிற படம் வந்துட்டு காதலுக்கு கண்ணில்லை நான் யார். இந்த படத்துங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அவருக்கு இசையமைச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் திரு சையத் அகமது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேக்ரான் மேக்ரான் மூவியோட இந்த ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தில் ஆதித்ய மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாரு. 4 சாங்ஸ் வந்திருக்கு, நல்லபடியாக வந்திருக்கு. அஸ்விகா கிரியேஷன் சார்பில் லயன் பிரின்ஸ் தயாரிக்கும் கேக்ரான் மேக்ரான் மூவி வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிட்டோம். வர மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு.
இந்த படத்தில் ஹீரோ சபாபதின்றவர் அறிமுகமாகிறாரு, ஹீரோயின் லூப்னா மீரன்றவர் அறிமுகமாகறாங்க. அஸ்விகா கிரியேஷன்ஸ் லயன் பிரின்ஸுங்கிறவங்க தயாரிச்சிருக்காங்க, சாம் இமானுவேல் இயக்கியிருக்காங்க. இதில் எனக்கு முதல் முறையாக ஒரு கதாநாயகனாக வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை நான் ரொம்ப அருமையாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் கேமராமேன் பார்த்திங்கன்னா பாலா சார் பண்ணியிருக்காங்க, கார்த்திக் பாலா ஒரு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை சரண் பாஸ்கர் சார் நடனம் அமைச்சிருக்காங்க, சதீஷ்ங்கிறவங்க இன்னொரு சாங்கு நடனம் அமைச்சிருக்காங்க. இதை இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி. இதை ஆதித்யா மகாதேவனுங்கிறவங்க இசையமைச்சிருக்காங்க. இதை முருகன் மந்திரம் மற்றும் நிகரன் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதில் என்னுடைய கேரக்டர் நேம் வந்து சபா, எனக்கு பேராக வந்து லூப்னா அமீருங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நான் லூப்னா அமீர், கேக்ரான் மேக்ரான் படத்து ஹீரோயின். இப்போது இங்கே ஆடியோ லான்ச் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக ஜாலி இருக்குது. சாங்ஸ் கூட பக்காவாக வந்திருக்கு. எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப டேலண்டடாக இருக்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தேம் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ். ஸோ 3rd மார்ச்சுக்கு ரிலீஸ் இருக்குது. அஸ்விகா கிரியேஷன்ஸ் வழங்கும் கேக்ரான் மேக்ரான் என்ற இந்த திரைப்படத்துக்கு நான் இசையமைத்திருக்கு 4 பாடல்கள். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து லயன் பிரின்ஸ் சார். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, இந்த படத்துக்கு வந்து இசை அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, என்னை கூப்பிட்டு வச்சது வந்து இந்த படத்துக்கு டைரக்டர் சாம் இமானுவேல் சார் தான். முன்னாடி தமிழ் படம் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இந்த தமிழ் திரை உலகத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிக்கு ரொம்ப நன்றி. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நமிதா அப்படின்னு சொன்னால் ஷாலுன்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். அண்ட் இது அஸ்விகா கிரியேஷன் லயன் பிரின்ஸ் சார் அவங்களுடைய பேனரில் கேக்ரான் மேக்ரான். ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. மூவியோட சாங்ஸ் கூட ரொம்ப யதார்த்தமாக பெப்பி நம்பர்ஸாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க மூவி. அண்ட் இந்த மூவியில் வந்து நான் பாண்டியோட பேரப்பில் பண்ணியிருக்கேன். பாண்டியோட பேரப்பில் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. யதார்த்தத்தை தாண்டி எங்களுடைய பேரப் கண்டிப்பாக நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேக்ரான் மேக்ரான் என்ற படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாம் இமானுவேல் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.